வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 1 to 3rd இங்கிலீஷ் THB 2024-25 டேம் 2ல மாடியூல் 1 டே 4 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வார்ம் அப். வார்ம் அப்ல ரிப்பீட் த சாங் ஐ லைக் டு கம் டு ஸ்கூல் சொல்லிருக்காங்க. ஸோ டே 1ல பிராக்டிஸ் பண்ண அந்த சாங் தான் வார்ம் அப். தென் சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டி டாக்கிங் அபவுட் ஹவு தே கம் டு ஸ்கூல். இது எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படின்றத வந்து சொல்ல போறோம். ஸோ இது வந்து பழசு தான். நான் ஃபர்ஸ்ட் 1 to 3rd ஹேண்டில் பண்ணும்போது இந்த ஆக்டிவிட்டி இருந்துச்சு. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, மேக் ஸ்டூடெண்ட்ஸ் சிட் இன் அ சர்க்கிள். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வட்டத்தில் உட்கார வைக்கணும். ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் டு கிளாப் தேர் ஹேண்ட்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கிளாப் பண்ண சொல்லணும். தென் சே ஸ்டாப், அவங்கள வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சொல்லணும். when students hear the word clap, tell them to stop clapping their hands. இங்க வந்து students hear the word stop அப்படின்னு வந்திருக்கணும். இங்க வந்து clap அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ கிளாப்னா அவங்க எப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க? ஸ்டாப்னா தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேர்டுல கூட அந்த கேம் டு ஸ்கூல் டுடேன்னு கொடுத்திருப்பாங்க அந்த சாங்ல. பட் அது சாங்குக்கு நம்ம பெரியவங்களுக்கு ஓகே, இன்று காலை, நம்ம மதியம் சொன்னோம்னா காலையில வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா மோஸ்ட்லி நம்ம டுடேங்கிறது பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த சாங்ல டே 1ல செல்வி கேம் டு ஸ்கூல் டுடே அப்படின்னு இருந்துச்சு. ஸோ டுடேங்கிற வேர்டை வச்சுட்டு அவங்க பாஸ்ட் ஒர்க் கொடுத்திருந்தாங்க கேம் அப்படின்னு சொல்லி. இங்க வந்து ஸ்டாப் சொல்லிருக்கணும். டெல் தம் டு ஸ்டாப் கிளாப்பிங் த ஹேண்ட்ஸ். நம்ம ஸ்டாப்னு சொன்ன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். சே ஐ ஆம், நம்மளோட நேம் சொல்லணும். கிளாப் பண்ண சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் சொன்னோம்னா அவங்க ஸ்டாப் பண்ணோம்னா நம்ம வந்து சொல்லணும். இப்ப நான் சொல்றேன்னா ஐ எம் ராமாயி, ஐ கம் டு ஸ்கூல் இன் அ ஸ்கூட்டர். ஸோ நம்ம வந்து கார்ல வரோம்னா கார், பைக்ல வரோம்னா பைக். தென் பாயிண்ட் டு ஸ்டூடெண்ட் அண்ட் ஆஸ்க். அடுத்து ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி ஹவு டு யூ கம் டு ஸ்கூல், ஹூ பிரிங்ஸ் யூ டு ஸ்கூல், நீ எப்படி ஸ்கூலுக்கு வர்ற, உன்னை யார் ஸ்கூல்ல வந்து விடுறா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். என்கரேஜ் த ஸ்டூடெண்ட் டு ஆன்சர். ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சர் பண்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்க நேம் சொல்லணும். இப்ப எழில்னா ஐ எம் எழில், மை ஃபாதர் brings me to school, இல்ல my mother brings me to school, இல்ல no one to come with me அப்படின்னு சொல்லி கூட பசங்க வந்து சொல்லலாம். I come to school by walk, I come to school by bicycle, I come to school by scooter. ஸோ அவங்க என்ன வேணாலும், அவங்க என்ன வெஹிக்கிள்ல வர்றாங்களோ அந்த இது, நடந்து வர்றாங்கன்னா by walk and foot, இந்த மாதிரி அவங்க வந்து சொல்லலாம். அடுத்து the students can also say I come to school on foot, ஓகே, பை வாக். ஸோ அவங்க வந்து நான் வந்து நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தென் பிராக்டிஸ் வித் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். ஸோ இத கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். தென் அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஜஸ்ட் சே த வெஹிக்கிள் நேம் அண்ட் த ரிலேஷன்ஷிப் இன் வேர்டு. ஸோ அவங்க யார் கொண்டு வந்து விட்டா, எந்த வெஹிக்கிள்ல வந்தாங்க, சோ நேம் மட்டும் சொன்னா போதுன்னு சொல்லிருக்காங்க. என்கரேஜ் மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் டு யூஸ் த ஸ்ட்ரக்சர். சோ மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா அவங்க ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. த ஃப்ளூயன்சி மே டிஃபர் அக்கார்டிங் டு த லெவல். சோ அந்த லெவல் பொறுத்து ஃப்ளூயன்சி வந்து டிஃபரா இருக்கலாம். மொட்டு லெவல் கொஞ்சம் ஸ்லோவா நிதானமா சொல்லலாம், மலர் லெவல் வந்து ஃபாஸ்ட் ஃப்ளூயன்சில இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க. தென் 4B ல சர்க்கிள் டைம் introducing the names of vehicles. vehicles ஓட நேம்ஸ் வந்து நம்ம வந்து இன்ட்ரோ கொடுக்க போறோம். இதுல வந்து கிளாஸ் 1 டெக்ஸ்ட் புக்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நேம் ஆஃப் தி ஆக்டிவிட்டி இஸ் வேர் டு யூ லைக் டு கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு என்ன மெட்டீரியல் கொடுத்திருக்காங்கன்னா பிக்சர்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். சோ வெஹிக்கிள்ஸோட பிக்சர்ஸ் ஃபுல்லாவே நம்மளோட புக் பேக்ல இருக்கு, என்ன எழுத்து புக்ல நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். Introduce the activity by talking about going on a journeys or trips. நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டி எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு அந்த டூர் போறது, ஒரு ட்ரிப் போறது, இத பத்தி பேசி ஆரம்பிக்கணும்னு சொல்லிருக்காங்க. Ask them when do you go on trips, எப்பெல்லாம் ட்ரிப்புக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். Over the weekend, on holidays, celebration like weddings, festival times, etc. So இந்த மாதிரி இப்ப போவீங்களா அப்படி சொல்லி நம்ம கேட்கணும். இந்த இதெல்லாம் சொல்லி let them talk about some trips they have gone in. இப்ப வந்து gone on, பசங்க வந்து அவங்க போயிருக்கிற அந்த டூரை பத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. Help them with some questions like
நம்ம வந்து அவங்களுக்கு அதுவும் அவங்களுக்கு சொல்ல வரலன்னா நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டு அவங்கள ஆன்சர் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். வித் ஹூம் டிட் தே கோ, அவங்க எங்க போனாங்க? ஸோ வித் ஹூம் டிட் தே கோ, யார் கூட போனாங்க? ஸோ வித் ஹூம் டிட் யூ கோ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா பசங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஃபார் ஹவு லாங், எவ்வளவு நாள் போனீங்க? சரி, எவ்வளவு தூரம் போனீங்க? ஹவு டிட் தே கோ, எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். யூஸ் வேர்ட்ஸ் லைக் வெட்டிங், ஃபெஸ்டிவல், ட்ரிப், வெஹிக்கிள், ரோட், ட்ரெயின். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லணும். ட்ரெயின்ல போனீங்களா, ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்குனீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து சொல்லணும். எடுத்துட்டு போற திங்ஸோட நேம்ஸையும், பேக், சூட்கேஸ் இதையும் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ரொசீட் த ஆக்டிவிட்டி. இதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணணுமா. இதெல்லாம் முதல்ல பேசி முடிக்கணும், அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணணும். டெல் த கிளாஸ் we are going on a trip. இப்ப நம்ம ஒரு ட்ரிப் போக போறோம்னு கிளாஸ்ல நம்ம சொல்லணும். have these picture cards in the bag. ஒரு பேக்ல இந்த பிக்சர் கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். and make students stand in a circle. so students வந்து நம்ம சர்க்கிள்ல நிக்க சொல்லணும். take a picture card slowly out of the bag and ask the class. so நம்ம வந்து ஸ்லோவா பேக்குக்குள்ள இருந்து ஒரு பிக்சர் கார்டை மட்டும் எடுக்கணும். எடுத்துட்டு what is it, encourage the class to say. so நம்ம வந்து what is it கேட்டுட்டு பசங்களே அந்த பிக்சரை பார்த்துட்டு சொல்லணும். it is a train, it is a bus, it is an aeroplane, it is an aeroplane. இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. tell them, நம்ம அதுக்கப்புறம் சொல்லணும். okay, can you guess where I like to go? கெஸ் பண்ண முடியுதா, நான் எங்க போக பிடிச்சிருக்கு, நான் எங்க போக போறேன்னு தெரியுதான்னு சொல்லி கேட்கணும். என்கரேஜ் த கிளாஸ் டு கம் அப் வித் டிஃபரெண்ட் பிளேசஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பிளேசஸோட நேம்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஃபைனலி டெல் தம், கடைசியா நம்ம சொல்லணும். திஸ் இஸ் அ ட்ரெயின், ஐ லைக் டு கோ டு மதுரை, சென்னை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸோட நேம் வந்து சொல்லணும். மதுரை டு ஐ லைக் டு கோ டு மதுரை பை ட்ரெயின், இந்த மாதிரி சொல்லணும். now pass the bag to a student in the circle. அதுக்கப்புறம் அந்த பேக் அந்த சர்க்கிள்ல நம்ம பாஸ் பண்ணணும். encourage him or her to take a picture out of the bag and prompt the student to ask what is it. so அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த பிக்சரை பார்த்து கேட்கணும், what is it கேட்கணும். and where do you like to go அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் அந்த வெஹிக்கிள் எடுத்து காட்டணும்னா மற்ற பசங்க அந்த ஸ்டூடெண்ட் இது ரெண்டுத்தையும் கேட்கணும். encourage the student to say, அந்த ஸ்டூடெண்ட் வந்து பதில் சொல்லணும். the name of the any places of her or his choice and respond. அவங்களோட விருப்பம் ஏதாவது ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணிட்டு அவங்க கேட்கணும் what is it, where do you like to go அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்டூடெண்ட்டை கேட்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் அந்த பிக்சரை காட்டி இட் இஸ் இப்ப வெஹிக்கிள் நேம், இப்போ ஏரோப்ளான்னா இட் இஸ் an aeroplane, I like to go to America by an aeroplane அப்படின்னு சொல்லி சொல்லிடணும். ensure everyone in the circle gets a chance to speak. so நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதான்றதை செக் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. if the students are in அரும்பு level they can just the name of the vehicle and the place name it. say the word and help them repeat it. sorry, ஒரு லைனை விட்டுட்டேன், திரும்ப சொல்றேன். if the students are in அரும்பு level they can just say the name of the vehicle. if they cannot name it, say the word and help them repeat it. so அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா அவங்க வெஹிக்கிளோட நேம் மட்டும் சொன்னா போதும். அவங்களால அந்த பிளேஸோட நேம் சொல்ல முடியல அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. என்கரேஜ் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட் டு ரெஸ்பாண்ட் இன் சென்டென்சஸ் அண்ட் ஹெல்ப் தம் சூஸ் த பிளேஸ் டு இஃப் நீடட். ஸோ இப்போ அரும்பு லெவல் வந்து அந்த வெஹிக்கிளோட நேம் சொன்னா போதும், அது தெரியலன்னா நம்ம ஹெல்ப் பண்ணணும். மொட்டு லெவல் வந்து வெஹிக்கிளோட நேம் சொல்லிடுவாங்க, தென் பிளேஸோட நேம்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்கரேஜ் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் டு others as well as to respond fluently during their turn to speak. so மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா அவங்க கொஸ்டினும் கேட்கணும், what is it, where do you like to go கொஸ்டினும் கேட்கணும். this is a bus, I like to go to Madurai by bus. இந்த மாதிரி ரெண்டுமே கேள்வியும் கேட்கணும், ரெஸ்பாண்ட் ஆன்சரும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மலர் லெவல். ஆல்சோ ஹெல்ப் தம் ரெஸ்பாண்ட் டு காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின் இன் ரைட்டிங். ரைட்டிங்ல கேட்கிற கேள்விக்கு அவங்க பதிலும் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற இதை நம்ம ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கலாம். லுக் அண்ட் சே இதுதான்.
ஸோ நேம்ஸ் ஆஃப் தி வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் தி வெஹிக்கிள்ஸ், ஆக்டிவிட்டியோட பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கு மிச்ச வெஹிக்கிள். தென் ஒர்க் புக் பேஜ் நம்பர் இருக்கு. அதுக்கப்புறம் எல்ஓ, ஸோ வெஹிக்கிள்ஸோட நேம்ஸ் தெரிஞ்சுப்பாங்க, அதை சொல்லுவாங்க, அது எந்த வெஹிக்கிள் வந்தாங்கன்ற பேரை சொல்லுவாங்க. அரும்பு லெவல், மொட்டு லெவல் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. மலர்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஆன்சரும் பண்ணுவாங்க, ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி குட்டி குட்டி சென்டென்ஸும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோட டே 4 கம்ப்ளீட் ஆகுது. தென் டே 5 we will see in this video. Thank you.